ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈஆர்கே பேசுகிறேன். பாருங்கள், நம்ம இப்போ தான் கீரை காட்டி தண்ணி கட்டி முடிச்சுட்டு இப்போ மாட்டு தீவனம் பேத்தி தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. கிணத்துல எடுத்து விட்டு முன்ன வந்து போரில் பாய்ச்சிங்க. பாருங்கள், தண்ணி பாஞ்சிட்ருக்குது. ஒரு ஒரு 5-6 நாளைக்கு ஒரு டைம் காட்டுக்கு தண்ணி கட்டணும். அதுவும் பயிர் நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி பாஞ்சிட்ருக்குது. இது வரையில் அறுத்தாச்சு. அறுத்து முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கு தண்ணி கட்டினா தான் நாளைக்கு ஈரம் இல்லாமல் அறுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு போர் இருக்குது. ஆரம் பழைய போர் இது. ஆனால் இப்போ தண்ணி எடுக்கிறதா கிணத்து தண்ணியும் சரியாக போயிடுது. அந்த போரில் எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த பாத்தி பாஞ்சிருச்சு. அடுத்த பாத்தி திருப்ப போகிறோம். தண்ணி வந்து கிட்ட நின்று பாய்ச்சிறங்க. தண்ணி எடுத்து விட்டு அதே பாயறது இல்லைங்க. மழை மழையாக திருப்பினா தான் தட்டுக்கு நல்லா பாயும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாத்தி திருப்பினா மண் கரையாமல் இருக்கிறதுக்கு இப்படி சாக்கு வச்சிட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மழை திருப்பி விட்டு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் இந்த மாதிரி பையை வச்சுட்டா மண் கரையாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தண்ணி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ வேகம் போகுது. மோட்டர் தண்ணி போயிட்டே இருக்குது. லேசாக வாட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குதுக்கு. பாருங்க, இதெல்லாம் நல்லா வாடிடுச்சு. நல்லா பூமி காஞ்சி விட்டது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாடிடுச்சு, காஞ்சி வாடி போச்சு. பயிரெல்லாம் மாடி கிடக்குது. வாழை மரம் இருக்குது. இது பழைய வீடு. இந்த பனை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது. இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. பாருங்க, கிணறு வந்து அங்கே முன்னால் தென்னை மரத்திட்டு இருக்குது.